சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற ஒரு படத்தை பத்தின ஒரு என்னோட ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் ரீசெண்டா கேடிவில போட்டு அந்த படத்தை பார்த்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ரைட்டர் டைரக்டர் விசு, எனக்கு பர்சனலாவே விசுவோட ரைட்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் வந்து இப்போ தமிழ் சினிமால இல்லைன்னும் போது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த மாதிரி ரைட்டிங்கை. எனக்கு கேட்டா விசுக்கு அப்புறமா அந்த ரைட்டிங் வந்து சூப்பரா ஃபாலோ பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா வந்து கிரேசி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு, கிரேசி மோகனும் கமல்ஹாசனும் சேர்ந்து அந்த காம்போல அந்த ஒரு ரைட்டிங்ல நம்மள வந்து ஒரு மாதிரி எக்ஸைட் பண்ற ஒரு விஷயம் வந்து அவர்தான் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி வந்து விசுவோட நிறைய படத்துல ரைட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல வந்து அவருடைய பிலிமோகிராஃபிலே ரொம்ப பயங்கரமான ஒரு படம், சூப்பர் கமர்ஷியல் படம். அட் த சேம் டைம் ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். சேம் டைம் எல்லாருக்குமே ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதுதான் சம்சாரம் அது மின்சாரம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து அந்த படத்தோட வந்து இந்த மலையாளம் சினிமால தான் அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஒரு சின்ன கண்டென்ட்டுக்குள்ளேயே வச்சு அந்த படத்தை இது பண்றது. ஸோ அதுதான் வந்து இந்த படத்துல வந்து பண்ணியிருப்பாரு. படம் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா லொகேஷனா ஒரு வீடுலயே தான் நிறைய சீன் இருக்கும். மற்றபடி அங்கங்க போயிட்டு வந்தாலுமே ஒரு மேஜர் சீனான ரொம்ப லென்த்தி சீன்ஸ் பயங்கரமா இருக்கும். எஸ்பெஷலா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் தான் ஆக்ட் பண்ணிருப்பாங்க, லட்சுமி நினைக்கிறேன் அவங்க பேரு. ஸோ அவங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட டயலாக் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்பதான் வந்து பார்த்தேன்னா அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க கூட முடியாது. டக்கு டக்கு டக்குன்னு வேற கவுண்டருக்கு யாருன்னா யோசிப்போம் அந்த என்கேஜ் ஃபேக்டருக்காக. ஆனா வந்து அவங்க மட்டுமே பேசுவாங்க, நல்லா ரியாக்ஷன் பண்ணுவாங்க போது செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங், டைரக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி ஹியூமர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விசு சார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதில் வந்து அவர் சூப்பரா செட் பண்ணி வச்சிருப்பாரு. பசங்க வந்து ஒரு 3 பசங்க, அதில் ஒருத்தர் வந்து பெரிய பையன் வந்து ரகுவரன் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. என் மூத்த பையன் சிதம்பரம், பாபு சிதம்பரனார் பேரை வச்சிருக்கேன். இந்தியன் ஆயில கேஷியர். அவர் பண்ணதுல ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எஸ்பெஷலா அவர் வில்லன் தான் அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த பையனை வந்து ரொம்ப கச்ச பிசினாரி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பையன், இன்னொருத்தர் வந்து படிக்காம ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு ஃபேக்டரி வேலை செய்வாரு, வந்து படிக்காம. இவன் என் 2வது பையன் சிவா, சுப்பிரமணிய சிவா பேரை வச்சிருக்கேன். கொடுங்கையூர்ல வைஸ்மெக்ஸ் இண்டஸ்ட்ரியில ஃபிட்டரா இருக்கான். இன்னொரு பையன் வந்து பாஸ் பண்றதுக்காக 10th அட்டெம்ப்ட் வந்து இது பண்ற மாதிரி சூப்பரா சேவ் பண்ணுவாரு. பாரதி. பாரதியாரோட பேரை வச்சிருக்கீங்க? இல்ல, அந்த மகாகவி பேரை ஏன்டா அந்த படுபாவைக்கு வச்சோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு 2 மருமக, ஒரு பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து மனோரமா கேரக்டர் ரொம்ப ரொம்ப கமலு கடை அப்படின்னு சொல்ற அந்த கேரக்டரும் இருக்கும். ஆம்பளைங்க இல்லாத நேரம் பார்த்து தகராறு பண்றதுக்கு நேர்ந்த ஆள் உள்ள வந்துக்குது. கண்ணம்மா கமலு கடை. ஸோ எல்லாமே சூப்பரான ஒரு கொலாபான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து எனக்கு ஓப்பனிங் சீன் ஒரு ஒரு விஷயம் ஒரு பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அதுல செம்மையா இருக்கும். அது எப்படி அவரு அந்த பீரியட்ல பண்ணாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு இல்லை. லட்சுமி வந்து கேஸ்க்கு இருப்பாங்க, இவருக்கு வந்து சுகர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும்போது என் மருமகளை பத்தி சொல்லி அவனுக்கு கேசரி வேணுமா அப்படிங்குவாரு. இந்த குடும்பத்துக்கே குத்து விளக்கு மாதிரி. கேசரி போடுமா? இவன் இல்லைன்னா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது. கேசரி போடுமா? அவள இது பண்ணா அவங்க பாராட்டுற மாதிரி கேசரி வேணுமான்னு கேட்கிற அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரோ பிளாக் ஆஃப் இந்தியன் சினிமான்னு கூட சொல்லிக்கலாம். கோதாவரி கோட்டை கிழி அப்படின்னு சொல்றது யாருமே இப்போ வரைக்குமே மறக்கவே முடியாது. ஸோ கோதாவரி வீட்டுக்கு குறுக்க கோடு ஒண்ணு கேள்வி, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும், ஹியூமரும் வேற லெவல் இருக்கும். ஸோ அதுல நிறைய வந்து டெம்ப்ளேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இப்போ போட்டாலுமே ஒரு சீன் சலிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் சொல்றேன் கிளைமேக்ஸ்லாம் லென்த்தி டைலாக் பர்ஃபார்மன்ஸ்ல மட்டும்தான் அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணவே முடியுன்ற ஒரு இதுல வந்து அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. என்னோட ரியாக்ஷன் ஒருத்தரா வந்துட்டு பேசுவாங்க. ஓவராலா அந்த சீனை வந்து பண்ற அதே மாதிரி அந்த மாதிரி சீன்லாம் இப்போ தமிழ் சினிமால கிடைக்கவே மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுவும் ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ் வந்து கிளைமேக்ஸ்ல ஹோல்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து ஓரமா உட்காந்துருப்பாரு, எல்லாருமே ஓரமா உட்காந்து போது அவங்க மட்டும்தான் பேசுவாங்க போது. பணத்தை காரணம் காட்டிதானே அங்கேருந்து பிரிஞ்சு வந்தீங்க. அதே பணத்துக்குள்ள நம்மளால செலவு அடக்க முடியல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். படம் ஃபுல்லாக எதுவுமே குறைச முடியாது. அதில் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் தெரிஞ்சுக்கிட்ட பாட்டை வந்து ரீமேக் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஸோ பிஜிஎம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அது அந்த எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த கோயிலெல்லாம் ஒரு சவுண்டிங் இருக்கும், அந்த சவுண்டிங்லேயே இருக்கும் மொத்த படத்தோட மியூசிக்கும். ஸோ வேற மாதிரியான ஒரு ரைட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எல்லா டைலாக்குமே நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனா அதுக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துக்கே ஒரு 4 வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். அவரோட தம்பி வேற போர்ஷனா இருக்கட்டும். அதே மாதிரி அதுல நிறைய ஒரு பாலிட்டிக்ஸான நிறைய விஷயத்த வந்து பயங்கரமா ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. அந்த பெண் சுதந்திரத்தையும் பேசியிருப்பாரு. அட் த சேம் டைம் வந்து
அதை வந்து ஓவரா வந்து என்ஹான்ஸ் பண்ணாதீங்க. ஓவரா அது கொஞ்சம் எல்லாமே ஒரு லிமிட், அதுக்கு மேல ஓவரா பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாம இருந்தாலுமே கூட படம் மைண்ட் என்கேஜ்மெண்டா சரி என்கேஜிங்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ சம்சாரம் ஒரு மின்சாரம், கல்ட்டு கிளாஸ் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி ஒரு படத்தை இப்போ பண்ணணும் அப்படின்னும் போது யோசிச்சா கூட யார் ரைட்டர் வருவாரு அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தெரியல. பேசி போகணும் இல்லை பேசுவோம் அவரும் தெரியல. ஸோ தமிழ் சினிமாவில் இந்த கைண்ட் ஆஃப் ஜென்ஸும் இருக்கு அப்படின்றதால, ஏன்னா நம்ம மற்ற ஸ்டேட்லாம் பார்ப்போம் அந்த இதுல வந்து காலத்துக்கும் நிற்குமான்னு கேட்டு நிற்கிறேன். தமிழ் சினிமாவில் காலத்திற்கும் நிற்கும் படங்கள் நிறையவே உண்டு. அதுல சம்சாரம் ஒரு மின்சாரம்